பட் ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து ஒரு படத்த ரிலீஸ் பண்ணி, அது வந்துட்டு போன வருஷம் கில்லி வந்து 2024ல தமிழ்ல வந்துட்டு ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்துட்டு கில்லி படம். 50 டேஸ் கிட்ட வந்துட்டு ஓடுனுச்சு. ஸோ அதெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? கில்லி படம்னா லைக் நான் வந்து ஆக்சுவலா கில்லி படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சோனே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. நான் கம்பெனி பேர் சொல்ல முடியல. இஸ் இன் பிக் புரொடக்ஷன் கம்பெனி. ஓகே. ஜிஎம்மா இருக்காரு. அவருக்கு நான் கால் பண்ணி எப்பவுமே டிக்கெட்ஸ் கேட்டுருவேன் நானு. ஓகே. அப்போ ஒரு சடனா நான் கில்லி படத்துக்கு ஒரு 20 டேஸ் பிஃபோர் கேட்டேன். ஷாக் ஆனாரு. ஓ! ஷாக் ஆயிட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் "யோவ் லூசாயா நீ? நீ வந்து ஆன்லைன்ல எடுத்துக்கோ" அப்படின்ட்டாரு. அப்டின்ட்டாரு. நான் அதுக்கப்புறம் திருப்பி சொன்னேன். "இல்ல கில்லி படம் கண்டிப்பா ஹிட் ஆகும்" அப்படின்ட்டு. டிக்கெட்ஸ் கிடைக்காது. இப்பவே எடுத்து ஆமா. வைங்க எடுத்து அப்டின்ட்டீங்க. அப்படிலாம் சொன்னேன் நானு. நம்பவே இல்ல அவரு. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகுற முன்னாடி நாள் வரைக்கும் அவருக்கு என்ன நம்பிக்கை இல்ல. 2 டேஸ் பிஃபோர் கூட கேட்டேன். ஓகே. ப்ரோ எனக்கு சத்தியம்ல பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த டைம்ல வந்து தேவி தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு சத்தியம்ல அந்த சவுண்ட் குவாலிட்டியோட பார்க்கணும்னு சொல்லி, பார்க்கணும். நான் வந்து ரொம்ப அவர்கிட்ட கேட்டே இருந்தேன். இவன் லூசா இருப்பானா? இப்படிலாம் நெனச்சுட்டு இருந்தாரு.